வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் 2024 டிஎன்பிஎஸ்சி தேர்வு குரூப் 4 மற்றும் விஓவுக்காக இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கிட்டு இன்று பார்க்கக்கூடிய தேர்வு 18 பொதுத்தமிழ் பகுதி அதில் இலக்கியம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோடைய கொஸ்டினுடைய பிடிஎஃப் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் டெலிகிராம் சேனலில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். இந்த பாடல் வரிகளில் அமலன் என்று அடிக்கோடிட்ட சொல்லுக்கு என்னன்னா, அமலன் என்று சொன்னால் ராமன் என்று பொருள்படும். அமலன் யாரு? ராமன். அடுத்து, கம்பராமாயணத்தில் சடாயு உயிர்நீத்த படலம், சடாயு உயிர்நீத்த படலம் அமைந்துள்ள காண்டம் எது அப்படின்னா ஆரண்ய காண்டம். மொத்தம் கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் உள்ள பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கெட்டிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இதுல சடாயு என்ற உயிர்நீத்த படலம் எந்த காண்டம்? ஆரண்ய காண்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, உவா உற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார். யார்? உவா உற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார். இதுவும் கம்பராமாயண பாடல் வரிகள் தான். உடுபதி ரவி ஒத்தார் யாருன்னா ராமன் சுக்ரீவன். ஓகே. அடுத்து, கம்பராமாயணத்துல குகப்படலம், கம்பராமாயணத்துல குகப்படலம் அமைந்துள்ள காண்டம் எது அப்படின்னா குகப்படலம் அயோத்தியா காண்டம். சடாய் உயிர்நீத்த படலம் ஆரண்ய காண்டம். அடுத்து, கம்பர் தாம் இயற்றிய கம்பராமாயணத்துக்கு இட்ட பெயர் என்னன்னா ராம அவதாரம். கம்பர் தாம் இயற்றிய ராமாயணத்துக்கு இட்ட பெயர் ராம அவதாரம். பரதன் தனக்கு மூத்தன் என யாரை கூறினான்? பரதன் தனக்கு மூத்தன் என யாரை சொல்றான்னா குகனை கூறினான். கொஸ்டின் நம்பர் 7, ராவண காவியம் என்பது காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி புரி, உண்மையை உணர வைக்கக்கூடிய உன்னத நூல் என்று ராவண காவியத்தை பற்றி புகழ்ந்து கூறியவர் என்ன? பேரறிஞர் அண்ணா. ராவண காவியத்துல இடம்பெற்றுள்ள காண்டங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா போர்க்காண்டம், இந்த காண்டம், தமிழக காண்டங்கள்லாம் ஒரு பழிபுரி காண்டம் வருமான அந்த மதுரை காண்டம் என்பதுதான் பொருந்தாததுதான் விடை. கொஸ்டின் நம்பர் 9, பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை. இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ள நூல் எதுனா தமிழக காண்டம். என்ன காண்டம்? தமிழக காண்டம். கொஸ்டின் நம்பர் 10, துன்பப்படுபவர் யார்? துன்பப்படுவர் யார்? தீக்காயப்பட்டவரா, தீயினால் சுட்டவரா, பொருளை காக்காதவர், நாவை காக்காதவரா? அப்படின்னா நாவை காக்காதவர் தான் துன்பப்படுபவர். உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கன் மாய வாழ்வெல்லாம், உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கன் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று கான் எழுந்திராய் என்ற பாடல் வரிகள் பாடலடிகள் அமைந்துள்ள காண்டம் எது அப்படின்னா யுத்த காண்டம். அது திருக்குறள் பொறுப்பு. அறத்துப்பால 4 இயல் இருக்கு, பொறுப்பால 3 இயல், இன்பத்துப்பால 2 இயல். அறத்துப்பால பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் 4 இயல்களும், பொறுப்பால ஒரு 3 இயல்கள் இருக்கு. என்னன்னா அரசியல், அமைச்சியல், அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் சொல்லுவாங்க, அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் 3 இயல்கள் இருக்கு. அடுத்து, அறத்துப்பால 2வது இயலாக அமைந்தபடி இல்லறவியல்ல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா இல்லறவியல் மொத்தம் அதிகாரங்கள் 20. கொஸ்டின் நம்பர் 14, வினாவிற்குரிய பொருந்தாதை தேர்ந்தெடு. திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 திருக்குறளுக்கு மொத்தம் 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அந்த 10 பேர் உரை எழுதி பொருந்தாதை யார் கேட்கிறாங்க? தர்மர், தாமத்தர், தச்சர், மல்லர், பரிமேலழகர், காளிங்கர், மணக்குடவர் இவங்களாம் இருக்காங்க. திருமூலர் தான் பொருந்தா. இதுதான் விடை. அடுத்து, கீழ்கண்ட தொடரால் அறியப்படுபவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவரை புகழ்ந்து கூறியவர் மகாகவி. அது வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகம் என்று சொன்னால் அது பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 16, பொறுத்துக. வாழ்பவன், வாழாதவன், தோன்றுவன், வெள்ள நினைப்பவன், பெருமன்மடு. இங்க இது பொறுத்து கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வாழ்பவன் யாருன்னா ஒத்ததறிபவன், வாழாதவன் வீழ்பவன், தோன்றுபவன் புகழ்தரும் பன்மினை உடையவன், வெள்ள நினைப்பவன் காத்திருப்பவன், பெருமன்மிடு மருந்தாகும் மரமானவன். ஆப்ஷன் ஏ தான் சரியான. கொஸ்டின் நம்பர் 17, புரைதீர்ந்த வாழ்வினிலை அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என்று திருக்குறளை போற்றியவர் யார் அப்படின்னா புரைதிருந்த வாழ்வினிலை அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளிலே இணையில்லை முப்பாலுக்கினர் என்றெல்லாம் பாடியவர் புகழ்ந்து கூறியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து, வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு அப்படின்னா செய்யாமல் செய்த உதவி. அடுத்து, வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும், ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். கொஸ்டின் நம்பர் 20, செம்புல வயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனம் என்ற பாடல் வெளியிடப்பட்ட நூல் குறுந்தொகை. நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் 8 தொகை நூல் குறுந்தொகை.
கூற்று காரணம். எட்டுத்தொகை நூல்கள் ஒன்றான பதிற்று பத்து புறம் சார்ந்த நூல் தான். சரிதான். பதிற்று பத்து புறநானூறும் புறம் சார்ந்த நூல் தான் எட்டுத்தொகையில். சேர மன்னர் பதின்மர் 10 பேர் 10 சேர மன்னர் வரலாற்றுக்கு சிறப்புகளை கூறுகிறது பதிற்று பத்து. இதுவும் சரிதான். ரெண்டுமே சரி. அடுத்து புறநானூற்று பல சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலை அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி போப். தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்ரம் ஆன் அந்தாலஜி போயம்ஸ் அப்படின்னு சொன்னா அது ஜார்ஜ் எல்கார்ட். எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலை அப்படிங்கிற தலைப்புல புறநானூற்று பல சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு? ஜி போப். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணுக்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா அகநானூறு. என்ன நூல்? அகநானூறு. அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய 400 பாடல்களை கொண்ட நூல் அகநானூறு. கொஸ்டின் நம்பர் 24. யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். அந்த நூலின் பாடல் வரிகளுக்கான ஆசிரியர் கேட்கிறாங்க. விடை யானை புக்கம் புலம்போல பொன்னானூறு பாடல் வரிகள். ஆசிரியர் பிசிராந்தையார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. ஐங்கூர் நூற்றுல முல்லை திணை பாடல்களை பாடியவர் பெயர். முல்லை திணை பாடலை பாடியவர் யாருன்னா பெயனர் குறிஞ்சி கபிலர். தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறக்கூடிய எட்டுத்தொகை நூல் எது? குறுந்தொகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. இரவலருக்கு குதிரை கொடுத்தவர் யாருன்னா காரி. வந்தவருக்கு ஊர் கொடுத்தவர் ஆய் அண்டிரன். இல்லறத்துக்கு பொருள் கொடுத்தவர் நல்லி. கூத்தருக்கு நாடு கொடுத்தவர் வல்வில் ஓரி. ஆப்ஷன் மீதன் அது சரியானது. செல்வத்து பயனை ஈதல். செல்வத்துடைய பயனை என்னன்னா ஈதல் தான். இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் யாருன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் தான் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. நல்லிசை கடாமுனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்தும் மேம்படத்தக்கோள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னன் செய் நன்னன் இணைந்த நூல் மலைபடுகிறாம் அல்லது கூத்தராற்றுப்படை. அடுத்து பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தமிழுடைய முதல் காப்பியம், நாடக காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய சிலப்பதிகாரம். கொஸ்டின் நம்பர் 31. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக வெறுமணியே என்று ஔவையாரால் பாடப்பட்ட மன்னன் யார் அப்படின்னா மண்ணுக பெருமணியே என்று ஔவையார் பாடப்பட்ட மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சி. கொஸ்டின் நம்பர் 30. விடுபட்ட இல்லங்களில் சரியான தேர்ந்தெடுக்கும். வழியில் நிலைமையான் வல்லுருவம் டேஸ் புலிகின்றோல் டேஸ் வைந்தற்று அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை இங்கே வல்லுருவம் பெற்றம் புலியின்தோல் போர்த்து மெய்ந்தற்று. அப்ப என்ன? அது ஆப்ஷன் ஏ தான் சரி. பெற்றம் என்று சொன்னா பசு என்று பொருள். கொஸ்டின் நம்பர் 33. நான்மணிக்கடிகை. இந்த நான்மணிக்கடிகை என்னும் சொல்ல கடிகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா கடிகை என்ற சொல்லுக்கு பொருள் தோல் வலை. கொஸ்டின் நம்பர் 34. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எந்த பாடல் இடம்பெற்ற நூல்? 5 மூலிகளுடைய வேறால் புகழ்பெற்ற நூலான சிறுபஞ்ச மூலம். கொஸ்டின் நம்பர் 40. மலதலை ஞாலத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூதஞ்சேந்திரன் ஏற்றிய இனியவை 40. கொஸ்டின் நம்பர் 36. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை என் நூலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைனா மொத்தம் அறவுரை கோவை என்பது முதுமொழி காஞ்சி. மொத்தம் 10 அதிகாரங்கள். அதிகாரத்துக்கு 10 100 பாடல்கள் அமைந்துள்ளன. அடுத்த கொஸ்டின் நம்பர் 38. கூற்று காரணம். பழமொழி 400 பாடல் கொண்ட நூல் சரிதான். பழமொழி 400 சொல்றோம். ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றோம்னால இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப கூற்றும் காரணமும் சரி, கூற்றுக்கான விளக்கமும் சரிதான். கொஸ்டின் நம்பர் 39. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடை என்ற பாடலுடைய இடம்பெற்ற நூல் எதுனா மூதுரை. ஆசிரியர் யாரு? ஔவையார். கொஸ்டின் நம்பர் 40. பொருந்த அட்டமா சித்திகள் வந்து சித்துக்கள் அல்லது சித்திகள் 8 வகைப்படும். அட்டமா சித்திகள்ல பொருந்தாத எதுன்னு கேட்கிறாங்க. இதுல பொருந்தாதது எது அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா
பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்ற ஆமா வசித்துவம், அரிமா வர கரிமா, அனிமா, லெகுமா இதெல்லாம் இருக்கு. அரிமா கிடையாது. அப்ப அதான் விடை. அடுத்து ஆசாரிக்கோவை இயற்றிய பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எதுனா? கயத்தூர். கொஸ்டின் நம்பர் 40. எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அருக்கு மருந்து, மம்மர் அருக்கு மருந்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா? திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற 15 கீழ்கணக்கு நூலான நாலடியார். கொஸ்டின் நம்பர் 43. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர். வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னா? கடுவெளி சித்தர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. தகக தகதக தந்தக்க தகக தகதக தந்தத்த தந்தக என்று தாளம் பதலை திமிலை துடிதம்பட்ட மும்பெருக என்று பாடியவர் யாருன்னா? திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர். யாரு? அருணகிரிநாதர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 45. கற்பொருட்களின் பட்டியல் 5 இணைக்கும் ஒரு இசைக்கருவிகள். கற்பொருள் பட்டியல் 5 இணைக்கும் ஒரு இசைக்கருவிகளை குறிப்பிடும் நூல் எதுனா? தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 46. நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். சரிதான். குண்டலகேசி என நூலுக்கு எதிர்ப்பாக மறுப்பாக எழுந்ததுதான் நீலகேசி ஒரு தர்க்க காப்பியம். ரெண்டுமே அது சரிதான். கொஸ்டின் நம்பர் 47. கோணக்காத்துப்பாட்டு. கோணக்காத்துப்பாட்டு எனும் நாட்டுப்புற பாடலை இயற்றியவர் யாருன்னா? வெங்கம்பூர் சுவாமிநாதன். வெங்கம்பூர் சுவாமிநாதன். கொஸ்டின் 48. சித்துக்கள் எத்தனை? இது அட்டமா சித்துக்கள். அட்டம்னு எத்தனை? 8 தான். இன்னைக்கு எத்தனை? 8. ஒன்றெண்டிரு தெய்வம் உண்டெண்டிரு, ஒன்றெண்டிரு தெய்வம் உண்டெண்டிரு என்று பாடியவர் பட்டினத்தார். கொஸ்டின் நம்பர் 50. ஞானத்தின் மிக்க அறநெறி, ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை என்று கூறக்கூடிய நூல் திருமந்திரம். கொஸ்டின் நம்பர் 51. சாதி பிரிவு நிலை தீயே முட்டுவோம், சாதி பிரிவு நிலை தீயே முட்டுவோம் என்று பாடியவர் யாருன்னா? பாம்பாட்டி சித்தர். கொஸ்டின் நம்பர் 52. சித்தர் பாடல கடம் என்ற சொல்லுக்கு பொருள். சித்தர் பாடலில் கடம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா? உடம்பு. கொஸ்டின் நம்பர் 53. தமிழுடைய கலை, நாகரீகம், பண்பாடு. தமிழுடைய கலை, நாகரீகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழக்கூடிய நூல் எது? கலை, நாகரீகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலம் திகழ்ந்தது சிலப்பதிகாரம் தான். நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? ஜேக்கப் கரீம். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டார் சீவகன். கொஸ்டின் நம்பர் 56. மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்று. மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்றே என்ற பாடல் வரிகள் செயலுடையில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா? மணிமேகலை. முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்பட்ட நூல் மணிமேகலை. கொஸ்டின் நம்பர் 57. பொறுத்துக. நூல், நூலாசிரியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சித்தலை சாத்தனார், சிவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், குண்டலகேசி நாதகுத்தன். ஆப்ஷன் பி தான் சரியானது. He is a prince among the Tamil poets. He is a prince among Tamil poets. தமிழ் கவிஞர் இளவரசர் என்று அழைக்கப்படுவர் யாரு? திருத்தக்க தேவர். கொஸ்டின் நம்பர் 59. ஆபுத்திர நாடு அடைந்த காதை மணிமேகலை எத்தனை? மணிமேகலை மொத்தம் 30 காதைகள் இருக்கு. இதில் ஆபுத்திர நாடு அடைந்த காதை, ஆபுத்திர நாடு அடைந்த காதை மணிமேகலை 24வது காதை. நீலகேசி எப்பாவல் எழுதப்பட்டது? நீலகேசி எப்பாவல் எழுதப்பட்டனா? நீலகேசி பாவகை விருத்தப்பா. மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவர் யாரு? மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவர் தீவத்திலகை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. ஐஞ்சிருங்காப்பியம். இந்த ஐஞ்சிருங்காப்பியத்துல பொருந்தாதுன்னு கேட்கிறாங்க. உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், அசுர காவியம். இது பொருந்த ஒரு ராவண காவியம் தான். ஐஞ்சிருங்காவியம் பொருந்தாதது. அதுதான் விடை. கொஸ்டின் நம்பர் 63. ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான வளையாபதியின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஏன்னா சூளாமணி, தோலாமணி தேவர், மணிமேகலை சித்தலை சாத்தனா, குண்டலகேசி நாதகுத்தனா. கொஸ்டின் நம்பர் 64. வாவியிர் பொலியோடு நாடு வளர்ந்த காவிரி புனல் கால் வளர்ந்த தோங்குமால். காவிரி புனல் கால் வளர்ந்த சோழ வளநாடு காவிரி புனல் கால் வளர்ந்த தோங்குமால் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா? சரியான விடை பெரிய புராணம் தான். ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்ட நூல் எதுனா? இது திருத்தொண்டர் புராணம். அது பெரிய புராணம். அப்ப ஏ மற்றும் சி தான் சரியான. பெரிய புராணம். இன்னொரு பேர் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் தொகை என்பது சுந்தரருடையது. கொஸ்டின் நம்பர்
66. 4000 திவ்ய பிரபந்துள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார். கிறிஸ்துவின் வருகை இருந்த முன்னோடி அருளப்பன், ஒரு பேர் கருணையன், திருமுழுக்கு யோனை எல்லாமே ஒண்ணுதான். மேற்கூறிய அனைத்துமே சரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 68. பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள்வளம் நிறைந்த மதினா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீ நெறிய வளர்த்த பாங்கினை காட்சிப்படுத்தக்கூடிய அந்த காண்டம் எது அப்படின்னா சரியான விடை கிஜ்ரத்து காண்டம். கொஸ்டின் நம்பர் 69. சீரா புராணத்தில் மொத்தம் எத்தனை படலங்கள் உள்ளன? சீரா புராணத்தில் மொத்தம் 92 படலங்கள் உள்ளன. உமர் புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா சீதக்காதி என்று அப்துல் காதிர் மரைக்காய், அபுல் காஷிம் மரைக்காய். பி மற்றும் சி சரி. கொஸ்டின் நம்பர் 71. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு முதலிய நூல்கள். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு நூல்கள் 9ஆம் திருமுறை, 11ஆம் திருமுறை பிரபந்த மாலைன்னு சொல்லுவோம். விஷ்ணு சித்தன் எவ்வாறு அழைக்கப்பட? விஷ்ணு சித்தன் என்று அழைக்கப்படுவார் பெரியாழ்வார். விட்டுணு சித்தர் பெரியாழ்வார். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் குறித்து மூவேந்தர் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா முத்தொள்ளாயிரம். கொஸ்டின் நம்பர் 74. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்பவர் வாழ்ந்த காலம். பாரதியார் சொல்றாரு. பாரதியார் வாழ்ந்த காலம் 11/12/1882 இருந்து 11/9/1921 வரைக்கும். கொஸ்டின் 75. அறியா சனம் உனக்கேயானால் உனக்கு சரியாகும் உண்டோ தமிழை. அறியா சனம் உனக்கேயானால் உனக்கு சரியாகும் உண்டோ தமிழ் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா தமிழ் விடுத்துவது. இந்த நூல் தமிழ் விடுத்துவது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. மூவர் உள்ளா எந்த மன்னரை பற்றி? சோழ மன்னர்கள். 3 பேரை பற்றி பாடக்கூடிய நூல் தான் மூவர் உள்ளா. அடுத்து குழுவில் 13வது மாதத்தில் 13ஆம் திங்களில் நிகழக்கூடிய பருவம் வருகை பருவம். காந்தி மதியினுடைய வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடக்கினை பரிசாக பெற்ற புலவர். காந்தி மதியினுடைய வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடக்கினை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாத புலவர். கொஸ்டின் நம்பர் 29. தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யாருன்னா ஒட்டக்குத்தர். உலாமடல் என்னும் நூலுக்கு ஆசை இசை 1000. உலாமடல் யாரு? ஜெயங்கொண்டார். அடுத்து திருமலை முருகன் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். கொஸ்டின் நம்பர் 82. நந்தி கலம்பகத்தினுடைய ஆசிரியர் யார்? நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்த கொஸ்டின் 83. நாயின் வாயினர் தன்னை நீரனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கலிங்கத்து பரணி. திருவாரூர் நான்மணி மாலை. குமரகுருவேற்றிய திருவாரூர் நான்மணி மாலை நூலில் இடம்பெறாத பாவகை எதுங்க? இடம்பெற்ற வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரியப்பா. இடம்பெறாத என்னது? வஞ்சிப்பா. அதுதான் விடை. அடுத்த கொஸ்டின் இக்கூற்று யார் உடையது? 85வது கொஸ்டின். நாமும் மண்டபம் அமைத்து அதனை காண்பதற்கு பாண்டவரை அழைப்போம், தருமனை சூதாடச் செய்து நாம் நினைத்ததனை முடிப்போம் என்று கூற்றுக்கு உரியவர் என்று கூற்றை கூறியவர் யார்னா சகுனி. சைவ சமய திருமுறை எத்தனாவது திருமுறை? திருமந்திரம். 10வது திருமுறை தான் திருமந்திரம். கொஸ்டின் நம்பர் 87. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். வட்டமிட்டு பெண்கள் வலை இரங்கல் தாம் முளைக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டு நிலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் பி குயில் பாட்டு. அத்தினாபுர மன்னன் யாருன்னா துரியோதனன். துரியோதனன். கொஸ்டின் 89. லிட்டன் பிரவு எழுதிய ரகசிய தி சீக்ரெட் வே என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் பேசுந்தனுடைய மனோன்மணியம். கொஸ்டின் நம்பர் 90. நீல முடிதரித்த பலமலை சேர்நாடு நீர் அமுதமன வாய்ந்து நிரம்பு நாடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். நீல முடிதரித்த பல மலை சேர்நாடு நீர் அமுதமன பாய்ந்து நிரம்பு நாடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா சரியான விடை பெண்ணுரிமை காப்பியம் என்று அழைக்கக்கூடிய பாஞ்சாலி சபதம். கொஸ்டின் நம்பர் 91. 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில மொழி பற்றியும் நாட்டு பற்றி வீர உணர்வையும் ஊற்றுவதாக திகழக்கூடிய நூல் எது அப்படின்னா மனோன்மணியம் தான். இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவது வல்லவர் யாரு? காலமேக புலவர். அவருடைய பெயர் வரதன். கொஸ்டின் நம்பர் 93. கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தனை தனித்து போனாள். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா தேம்பாவணி. கொஸ்டின் நம்பர் 94. இவற்றுள் எதில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? எதுன்னு பார்த்தீங்கன்னா
பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளது. சரியான விடை சேந்தன் திவாகரம். திவாகர இயற்றிய சேந்தன் திவாகரம். கொஸ்டின் நம்பர் 95. அடியாருக்கு உணவு அளித்தலை சிவநெறி என்று கூறுவது எவ்வாறு? அடியாருக்கு உணவு சிவநெறி எவ்வாறு சொல்வது? சிவநெறி என்று அடியாருக்கு உணவு அளித்த சிவநெறி மகேஸ்வர பூஜை என்று குறிப்பிடுகிறது. 96. பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து இந்த தருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இந்த பாடல் வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? திருநாவுக்கரசர். கொஸ்டின் நம்பர் 97. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளனா? திருஞான சம்பந்தருடைய வரலாறு தான். பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்ல பெரிய புராணத்துல புராணம் பாதி தான். ஆனால் பிள்ளை என்பது திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு. பிள்ளை பாதி புராணம் பாதி. பிள்ளைனா இவர் தான், அவருடைய பிள்ளை திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? சைவ சமயக்குறவர் நாளோடு அரிமர்த்த பாண்டியரிடம் தலைமை அமைச்சர் பணியாற்றியவர்னா மாணிக்க வாசகர். அரிமர்த்த பாண்டியன் தலைமை அமைச்சர் பணியாற்றியவர் மாணிக்க வாசகர். சைவ சமயக்குறவர் நால்வர் யாரு? அதான் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர். 99. 1894ஆம் ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்ட நூல் எதுனா ரச்சன்ய யாத்திரியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 100. வீரமாமுனிவர் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. எழுதிய நூல் ஃபர்ஸ்ட் அலங்கல் அந்தாதி, திருக்கவல கலம்பகம், அடைக்கல மாலை, இது எல்லாமே வீரமாமுனி எழுதியது. இந்த சத்தியவேத கீர்த்தனை மட்டும் அவர் எழுதாது. யார் எழுத? மாயூரம் வேதநாயகம் எழுதியது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.